அதாவதுங்க இட்லி கடை இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட கதையா, இல்ல முருகன் இட்லி கடைக்கார் ஓனரோட கதையா, இல்ல வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து ரோட் சைடுல இருக்கிற கடையில எல்லாம் அமுக்குற மாதிரி கதையா அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இது அந்த மாதிரி கதை கிடையாது. இது வேற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் சார் கொடுத்திருக்காரு. இட்லி கடை இந்த படம் வந்து தனுஷ் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பேர் நடிச்ச ஒரு பெரிய நடிகர் பட்டாளம் இருக்கிற ஒரு படம். இது குட் பேட் அக்லி வரும்போதே வர வேண்டியது. இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பார்த்துட்டு பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பேசுவோம். பிளஸ் கேட்டா மியூசிக் சூப்பரா இருந்தது. படத்தோட அந்த கதைக்களம் ரொம்ப அழகா இருந்தது. தனுஷ் சார் ஒரு பெரிய பிளஸ், செம்மையா நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து இந்த மாதிரி தனுஷை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு மாதிரி யதார்த்தமா ரியலிஸ்டிக்கா அப்படியே வந்து ஆரவாரம்லாம் இல்லாத ஒரு தனுஷ் பார்க்க அழகா இருப்பாப்ல. அவர் இந்த படம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருப்பாரு. அண்ட் தென் இந்த படத்தோட மைனஸ்ன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்லோ நரேட்டிவ் ஸ்டைல் தான். அது வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து எங்க இது இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ் வருது. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த பக்கம் வந்து சத்யராஜ் சாரோட ஃபேமிலி செட்டப், அப்புறம் இந்த பக்கம் வந்து சமுத்திரக்கனி அவரோட வெஞ்சன்ஸ், இது எல்லாமே வந்து இன்னும் படத்தை கொஞ்சம் லென்த் அதிகப்படுத்திருச்சோ அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்றபடி அது எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தா ஒரு எமோஷனலா ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபீல் குட் மூவி. நீங்க போய் கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கலாம். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.